ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். எத பத்தி டிப்ஸ்னா, நம்ம ராகி கூழ்லாம் பண்ணோம்னா, கொஞ்சமா சம்பா அரிசி போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க. வேக வச்சு எடுத்துட்டு ராகி கூழ் பண்ணும்போது, கொஞ்சமா சின்ன வெங்காயம் போடுங்க. ராகி வந்து கொஞ்சம் உடம்பு ஹீட் ஆகும். அந்த ஹீட்ட தணிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணீங்கன்னா, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு கஞ்சிக்கு வந்து நம்ம கூழு கிண்டதுக்கு கோதுமைய நம்ம அடுப்புல வச்சுக்கலாங்க. 1 கப்பு கோதுமை எடுத்திருக்கேன். 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இத நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது வெந்து வரும்போது தான் நம்ம ராகிய கரைச்சு வச்சு ஊத்தி கிண்டணும். இது கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கழுவிட்டு. கோதுமைய வந்து கழுவி எடுத்தாச்சுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாவே வச்சு விடணும். ரவை வந்து வெந்துருச்சுங்க நல்லா. சம்பா கோதுமை வெந்துருச்சு. நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கூழ ஊற்றி கிண்டிடலாங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கங்க. கரைச்சிட்டு நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கட்டி விழுந்துரும். இந்த மாதிரி கிண்டணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த பவுலில் சாப்பிட போகிறோமோ அதில் ஆட் பண்ணிடலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டயபெட்டிஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மேலே வந்து அப்படியே சின்ன வெங்காயத்தை தூவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். மேலே லைட்டாக மல்லித்தழை தூவிக்கலாம். இது கூட கத்திரிக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. கத்திரிக்காய் வறுவலை அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா அம்புடு ருசியாக இருக்குங்க. ஒரு ஆளே புறம் சாப்பிட்ருவாங்க. இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.